சூப்பர் 60 இன்றைய காலை வேளையில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரா என்ற கேள்விக்கு மாற்றம் இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும், இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தெரிவித்துள்ளனர். முன்னாலவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். ஒன்று அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுறதுக்கு சில அங்கங்கள் இருக்கிறது, மகனுக்கு முடிச்சுட்டால் நடத்துறது. இதுக்கு ஸ்லோவாக ஒரே நாளில் ஒரே நாளில் இந்த விஷயம் இருக்கக்கூடாது. அதுக்காக கசிய விட்டு அதுக்கு ஒரு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. அதே ஒரு விஷயம் 2026 அதுக்கெல்லாம் ஒரு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. திரு உதயநிதி இன்னைக்கு ஒரு முடி சுடுறத அவரோட அழகு பார்க்கணும், அதில் ஆனந்தப்படன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. வெளியே வேற எந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்ல, பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது. அதனால இது முதலிலிருந்தே ஏற்கனவே ஒரு பறவை விட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள் அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்கள் எல்லாம் வந்தா அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல. வட மாவட்டங்களில் தங்கள் கட்சி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்று ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்து ஏற்புடையதல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறியுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் நிதியும் அதிகாரமும் வழங்க வலியுறுத்தி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜரத்ன மைதானத்தின் அருகே நடந்தது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனிநபர் விமர்சனத்தை தங்கள் கட்சி ஏற்காது என்றார். அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. அதாவது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் தொடர்கிறோம். 2021 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியில் இடதுசாரிகளின் பங்கு இருக்கிறது என்றும் திமுகவின் வெற்றியில் விசிகவின் பங்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். லட்டு விவகாரத்தில் கார்த்தி மன்னிப்பு கேட்ட நிலையில் உடனடியாக பதிலளித்ததற்கு பாராட்டு தெரிவிப்பதாக பவன் கல்யாண் கூறியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரசாத சர்ச்சை குறித்து விசாரணை நடத்த குண்டூர் சரக ஐஜி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து ஆந்திர பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது வழங்கப்பட்ட லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பதாக சர்ச்சை எழுந்தது. லட்டில் பயன்படுத்தப்படும் நெய்யில் கலப்படம் இருந்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் லட்டு விவகாரம் குறித்து விசாரணை நடத்த குண்டூர் சரக ஐஜி சர்வேஸ்வர் திரிபாதி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து ஆந்திர பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழுவில் டிஐஜி கோபிநாத் ஜெட்டி, கடப்பா எஸ்பி ஹர்ஷவர்தன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த விசாரணை குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. லட்டு சர்ச்சை பற்றி எரியும் நிலையில் திருப்பதியில் 10 நாட்களில் 36 லட்சம் லட்டுகள் விற்பனையாகியுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்திய நெய்யில் மாடு மற்றும் பன்றிக் கொழுப்பு கலந்திருக்க வாய்ப்பு என ஆய்வறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையிலும் லட்டு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. சர்ச்சைக்கு பிறகு திருப்பதியில் நாளொன்றுக்கு சராசரியாக 3.5 லட்சம் லட்டுகள் விற்பனையான நிலையில் அதிகபட்சமாக சந்திரபாபு நாயுடு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த கடந்த 18ஆம் தேதி 4 லட்சம் லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டன. இதன் மூலம் கடந்த 10 நாட்களில் மட்டும் 36 லட்சம் லட்டுகளை பக்தர்கள் வாங்கிச் சென்றதாக தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து மக்களை குளிர்வித்தது. சென்னையில் காலை முதல் வெப்பம் தகித்து வந்த நிலையில் சட்டென்று வானிலை மாறி கனமழை பெய்தது. சென்னையில் நண்பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென்று மழை பொழிந்தது. குறிப்பாக அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், KK நகர் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் கனமழை பெய்தது.
இதேபோன்று தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பொழிவை காண முடிந்தது. பெருங்களத்தூரில் மழை நீரில் மாணவர்கள் கப்பல் விட்டு மகிழ்ந்தனர். இதேபோன்று பூந்தமல்லி, நெற்குன்றம், மதுரவாயில் உள்ளிட்ட இடங்களில் மழையில் நனைந்தபடியே பள்ளி முடிந்து மாணவர்கள் வீடு திரும்பினர். சென்னை மற்றும் புறநகரில் பெய்த திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வடசென்னையில் உள்ள திருவொற்றியூர், புதுவண்ணாரப்பேட்டை, காசிமேடு, தண்டையார்பேட்டை, பெரம்பூர், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு சுற்றுவட்டாரத்தில் சாரல் மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, அரக்கோணம், வாலாஜா, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம், கொத்தம்பாடி, கல்பகனூர், தென்னங்குடிப்பாளையம், தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் காலாண்டு விடுமுறையை நீடிப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளி கட்டடங்கள், தரம், மாணவர்களின் கற்கும் திறன், ஆசிரியர்களின் திறன் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க கோரிக்கை வந்திருப்பதாகவும் துறை ரீதியாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். காலாண்டு தான் சொல்லியிருக்கோம், 28-29 முடிஞ்சிச்சுன்னா அக்டோபர் 3 நம்ம திருப்பி ஸ்கூல்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடும். அதை கூட கொஞ்சம் நீடிச்சு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். துறை சார்ந்த பேச்சு நாங்கள் முடிவெடுக்கணும். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கல்வி மேம்பாட்டிற்காக நபார்ட் வங்கி மூலம் 7,000 கோடி ரூபாய் நிதி உதவி பெற்று வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டை அருகே சுற்றுலா வேன் விபத்திற்கு உள்ளானதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆரணி அருகேயுள்ள வாழைப்பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 20 பேர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு சுற்றுலா வேனில் வீடு திரும்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வழியாக தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது மேட்டத்தூர் கிராமத்திற்கு அருகே கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் இருந்த மரத்தின் மீது மோதியது. இதில் வேனின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உடனடியாக அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் வேனின் முன்பகுதியை இயந்திரத்தை கொண்டு உடைத்து உடல்களை மீட்டனர். இந்த விபத்தில் காயமடைந்த 14 பேர் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சினிமா டிக்கெட் கட்டணத்தை அதிகபட்சமாக 250 ரூபாய் வரை உயர்த்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்க வேண்டும் என திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி பெரிய நடிகர்களின் படத்தை திரைக்கு வந்து 8 வாரம் கழித்து அதற்கு அடுத்த வரிசையில் உள்ள நடிகர்களின் படத்தை 6 வாரங்கள் கழித்தும் OTT-யில் வெளியிடுமாறு தயாரிப்பாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்படங்களை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தான் திரையிடப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அனுமதி கட்டணத்தில் இருந்து 10% வசூலிக்க அனுமதிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்ப மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் அதிகபட்சமாக 250 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணத்தை உயர்த்துவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று ஏசி திரையரங்குகளில் 200 ரூபாயும், ஏசி அல்லாத திரையரங்குகளில் 150 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த அனுமதி வழங்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். அவற்றுடன் தமிழ்நாட்டில் 24 மணி நேரமும் திரைப்படங்களை திரையிட அனுமதி வழங்க வேண்டும் என்றும், இத்தனை காட்சிகள் தான் திரையிட வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விலக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் நடைபெற்ற போராட்டக் காட்சிகள்தான் இவை. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிவிட்டதாக திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சரோஜா, வளர்மதி, ராஜலட்சுமி, அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா, காயத்ரி ரகுராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சமூக விரோத சக்திகளை கட்டுப்படுத்த தவறியதால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றஞ்சாட்டி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பெண்களை காப்பாற்ற பெற்றவர்களுக்கே போராட்டம் போராட்டம். பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்து கூறியதால் கைது செய்யப்பட்ட திரைப்பட இயக்குனர் மோகனை சொந்த ஜாமீனில் விடுவித்து திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாக கருத்து தெரிவித்து நேர்காணல் அளித்ததாக திரைப்பட இயக்குனர் மோகன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. திரௌபதி உள்ளிட்ட படங்களை இயக்கிய அவர் மீது திருச்சி சமயபுரம் காவல் நிலையத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் மேலாளராக பணியாற்றும் கவியரசு புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் மக்களிடையே மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலும் கலவரத்தை தூண்டும் வகையிலும் பொய்யான செய்திகளை பரப்பியதாக சமயபுரம் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து திரைப்பட இயக்குனர் மோகனை கைது செய்தனர். அவரை திருச்சி 3வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாலாஜி முன்பு ஆஜர்படுத்தினர். மோகன் பேசிய சர்ச்சைக்குரிய வீடியோவை பார்த்த நீதிபதி கைது செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் நேரில் ஆஜராக அவகாசம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்த நிலையில் அதற்கு முன்னதாகவே மோகனை கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி பாலாஜி இயக்குனர் மோகனை சொந்த ஜாமீனில் விடுவித்து உத்தரவிட்டார். திருப்பதி லட்டு தொடர்பான புதிய சர்ச்சைக்கு தேவஸ்தானம் மறுப்பு தெரிவித்துள்ளது. திருப்பதி லட்டுவில் குட்கா பாக்கெட் இருப்பதாக வெளியான தகவலை தேவஸ்தான நிர்வாகம் மறுத்துள்ளது. தெலங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த 19ஆம் தேதி வாங்கிய லட்டுவில் குட்கா பாக்கெட்டும் புகையிலையும் இருந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் விளக்கம் அளித்துள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் லட்டுவில் புகையிலை இருப்பதாக வெளியான தகவலில் உண்மையில்லை என்று தெரிவித்துள்ளது. புனிதமான முறையில் லட்டு தயாரிக்கப்படுவதாகவும் இந்த பணிகள் 360 டிகிரி கோணத்திலும் தொடர்ந்து சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. எனவே சமூக வலைதளங்களில் லட்டில் குட்கா பாக்கெட் இருந்ததாக வெளியான தகவல் புரளி என்றும் அதனை பக்தர்கள் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ரவிசங்கர், திருப்பதி லட்டு பழனி பஞ்சாமிர்தத்தில் கலப்படம் இருப்பதாக வெளியாகும் செய்திகளை கேட்டு மக்கள் மத்தியில் ஆத்திரம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியில விடுறது. பிராணாயாமம் பண்றதுனால மனமும் உடலும் சுத்தமாகும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் கை வைத்து அனைத்தும் சுத்தமாகட்டும் என கடவுளை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றும் பின்னர் அந்த நீரை பருக வேண்டும் என்றும் ஸ்ரீ ரவிசங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பயணிகள் விமானத்தில் திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இருந்து துபாய் செல்ல இருந்த விமானத்தில் எரிபொருள் நிரப்பும் போது புகை வந்ததால் பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இரவு 9:50 மணிக்கு எமிரேட்ஸ் விமானம் துபாய்க்கு செல்ல இருந்தது. இதில் 320 பயணிகள் பயணம் செய்ய காத்திருந்தனர். பயணிகளை ஏற்றும் முன் விமானத்திற்கு தேவையான எரிபொருள் நிரப்பும் பணி நடைபெற்றது. அப்போது என்ஜினில் இருந்து புகை வர தொடங்கியது. இதனை கண்ட ஊழியர்கள் பதற்றமடைந்தனர். உடனே விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தண்ணீரை பீச்சு அடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிகப்படியான எரிபொருள் நிரப்பிய போது ஏற்பட்ட வெப்பத்தினால் புகை வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே விமானத்தில் செல்ல இருந்த பயணிகள் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சாலையோரத்தில் உள்ள மரத்தினை மின்கம்பமாக மாற்றியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மரத்திலிருந்து மின்கம்பிகள் அகற்றப்பட்டன. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் சாலையின் இருபுறங்களும் நூற்றாண்டுகளை கடந்த பழமையான மருத மரங்கள் உள்ளன. பச்சை பசேலென ரம்யமாக குளுகுளுவென இயற்கை காற்று வீசும் இந்த பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மரங்கள் காய்ந்த நிலையில் காணப்பட்டன. இதனையடுத்து தன்னார்வலர்கள் தண்ணீர் ஊற்றி மரங்களை பராமரித்து வந்தனர். இந்நிலையில் இங்குள்ள மரம் ஒன்றில் மின்கம்பிகள் செல்வதற்கான தகடுகள் பொருத்தப்பட்டு அதன் மூலம் மின்சார கம்பிகள் கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் மின்கம்பிகளை மின்சார வாரிய ஊழியர்கள் அகற்றினர். 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இந்தியா திரும்பினார். அமெரிக்காவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபர் ஜோ பைடன் வரவேற்பு விருந்தளித்தார். தொடர்ந்து குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில் எதிர்கால உச்சி மாநாட்டில் உரையாற்றினார். மேலும் நியூயார்க்கில் புலம்பெயர்ந்த இந்தியர்களிடையே கலந்துரையாடினார். பல நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்தினார்.
3 நாட்கள் அமெரிக்க பயணம் நிறைவடைந்ததை அடுத்து இந்தியா புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு டில்லி வந்திறங்கினார். நிலையில் ஹரியானா சட்டசபை தேர்தலை ஒட்டி இன்று அங்கு பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். சோனாபட், ஹிசார் உள்ளிட்ட இடங்களில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டவுள்ளார். 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அக்டோபர் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. டெல்லியில் வாடகை வீட்டில் தனியே வசித்த பெண்ணின் படுக்கை அறை, குளியல் அறையில் ரகசிய கேமராக்களை பொருத்தி கண்காணித்த நபர் கைது செய்யப்பட்டார். கிழக்கு டெல்லி ஷகர்பூரில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்த ஒரு இளம்பெண் IAS தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்தார். வெளியூர் செல்லும் போது வீட்டுச் சாவியை வீட்டு உரிமையாளர் மகன் கரண் என்பவரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். கடந்த சில நாட்களாக சில அசாதாரணமான நடவடிக்கைகள் ஏற்பட்டதால் சந்தேகமடைந்த இளம்பெண் வீடு முழுவதுமாக ஆய்வு செய்ததில் குளியலறை பல்ப் ஹோல்டரில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தார். காவல்துறையில் புகார் தெரிவித்ததை அடுத்து காவலர்கள் வீடு முழுவதுமாக சல்லடை போட்டு தேடியதில் படுக்கை அறை பல்ப் ஹோல்டரிலும் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வீட்டு உரிமையாளர் மகன் கரனிடம் விசாரணை நடத்தியதில் 3 மாதங்களுக்கு முன்பாக ரகசிய கேமராக்களை பொருத்தியதை ஒப்புக்கொண்டார். அதன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களை சேமித்து வைத்த 2 லேப்டாப்களை அவரிடமிருந்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட கரண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்ற அனுரகுமார திசாநாயக்கே அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டமைப்பின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கே வெற்றி பெற்றார். அவர் கடந்த திங்கட்கிழமை அன்று பதவியேற்றார். புதிய அதிபர் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்க வசதியாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தனே தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனிடையே இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்த அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான பொதுத் தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் நவம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் கடைசியாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. எம்பிக்களின் உறுப்பினர் பதவிக்காலம் முடிய இன்னும் 11 மாதங்கள் உள்ள நிலையில் முன்கூட்டியே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் கடந்த தேர்தலில் அதிபர் அனுரவின் கட்சி 3 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனிடையே இடைக்கால அமைச்சரவை நேற்று பொறுப்பேற்றது. இடைக்கால பிரதமராக டாக்டர் ஹரிணி அமரசூரியா பொறுப்பேற்றுக் கொண்டார். இலங்கையின் 3வது பெண் பிரதமர் என்ற சிறப்பை அவர் பெற்றார். அதிபர் பாதுகாப்பு, நிதி, பொருளாதார உள்ளிட்ட துறைகளையும், பிரதமர் நீதி, கல்வி, தொழிலாளர், சுகாதாரம் மற்றும் முதலீடுகள் உள்ளிட்ட துறைகளையும் கவனிப்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனைவிக்கு முறைகேடாக வீட்டுமனைகள் ஒதுக்கிய புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடையில்லை என்று அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு சித்தராமையா முதலமைச்சராக இருந்தபோது தனது மனைவி பார்வதி பெயரில் மைசூரு நகர மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் 14 மனைகளை முறைகேடாக ஒதுக்கியதாக புகார் எழுந்தது. இதனால் அரசுக்கு சுமார் 55 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாக கூறி முதலமைச்சர் மீது வழக்கு தொடர அனுமதி கோரி அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிடம் எதிர்க்கட்சிகள் முறையிட்டனர். முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி அளித்த நிலையில் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க எந்த தடையும் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சித்தராமையா இதனை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வேன் என்று கூறினார். Afraid of the conspiracy hatched out by both BJP and JDS, because people of Karnataka are with our party, are with me. இந்த நிலையில் சித்தராமையா பதவி விலக கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் பதவி விலக அவசியமில்லை என்று துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் பதிலளித்துள்ளார். சிறுவன் இருசக்கர வாகனம் ஓட்டிய நிலையில் அவரது தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். 18 வயது நிரம்பாத சிறுவனிடம் இருசக்கர வாகனத்தை கொடுத்தனுப்பிய பெற்றோர் கைது செய்யப்பட்ட சம்பவம் வேலூரில் நடந்துள்ளது. வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சீனிவாசன் தலைமையில் அண்ணா சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அதிவேகத்துடன் சென்ற இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்தனர். இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற சிறுவன் மற்றும் உடன் சென்ற 2 நண்பர்கள் ஆகியோரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கனியம்பாடியைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவர் சென்னையில் பணியாற்றுவதால் தன்னுடைய மாமாவின் வீட்டில் இருசக்கர வாகனத்தை விட்டுச் சென்றுள்ளார். இந்த நிலையில் அந்த வாகனத்தை ஆகாஷின் அக்காள் மகன் எடுத்துக்கொண்டு நண்பர்களுடன் சுற்றித் திரிந்துள்ளார். இதனையடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சிறுவனின் தந்தை மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் மோட்டார் வாகன சட்டத்தின்படி வாகனத்தின் பதிவுச் சான்றை 12 மாதங்களுக்கு ரத்து செய்தனர். வாகனத்தை இயக்கிய சிறார் 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் பெறுவதை தடை செய்யுமாறும்
மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு பரிந்துரை செய்துள்ளனர். சேலத்தில் எதிர்ப்பையும் மீறி உயர்மின் அழுத்த கம்பம் நடும் பணியில் ஈடுபட்டவர்களை கண்டித்து விவசாயிகள் நடத்திய போராட்டம்தான் இது. வீரபாண்டியை அடுத்துள்ள பாலம்பட்டியிலிருந்து சீரகாப்பாடி செல்லும் சாலையில் உள்ள விசைத்தறி கூடத்திற்கு உயர் அழுத்த மின் இணைப்பு வழங்குவதற்காக மின்கம்பம் பதிக்கும் பணி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. பாதை அகலம் குறைவாக இருப்பதாலும் 2 புறமும் விவசாய நிலங்களும் மரங்களும் இருப்பதாலும் மின்கம்பம் அமைக்க புஞ்சை காட்டுவளவு பகுதியில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் மின்கம்பம் பதிக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மின்வாரிய அலுவலர்கள் காவல்துறையினர் உதவியுடன் மின்கம்பத்தை பொருத்தும் பணியை மேற்கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடையாக இருந்தவர்களை குண்டுக்கட்டாக அகற்றிய பின்னர் காவல்துறையினரின் உதவியுடன் மின்கம்பம் நடும் பணி நடைபெற்றது. பகலில் பிச்சைக்காரர் போல் நடித்து நோட்டமிட்டு இரவில் ஹெல்மெட் அணிந்து திருட்டை அரங்கேற்றி வந்த நபரை கோவை காவல்துறையினர் கைது செய்தனர். சூலூரில் உள்ள கலங்கல் சாலையில் செயல்பட்டு வரும் பழமுதிர் நிலையத்தில் கடந்த 22ஆம் தேதி இரவு வழக்கம் போல கடையை பூட்டிச் சென்ற நிலையில் கல்லாப்பெட்டி உடைக்கப்பட்டு பணம் திருடு போனது தெரிய வந்தது. கடையின் உரிமையாளர் அப்பாஸ் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது தலைக்கவசம் அணிந்து கடப்பாறையுடன் சென்ற நபர் ஒருவர் கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை திருடிச் சென்றது பதிவாகி இருந்தது. விசாரணையில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் திருட்டில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. பகல் நேரங்களில் பிச்சைக்காரர் போல் வேடமணிந்து கடைகளை நோட்டமிட்டு இரவில் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பாச்சாப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த ராமசாமியை காவல்துறையினர் கைது செய்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக சீர்காழி அருகே திருவெண்காட்டில் மயானத்துக்கு செல்லும் பாதையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவெண்காடு ஊராட்சியில் முத்துகிருஷ்ணன் என்பவர் விபத்தில் உயிரிழந்தார். அவரின் உடல் கடந்த 22ஆம் தேதி அடக்கம் செய்ய மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது மயானத்துக்கு செல்ல போதிய சாலை வசதி இல்லாமல் வயல் மற்றும் மணிக்கரணை கூழவாய்க்காலில் இறங்கி உடலை சிரமப்பட்டு எடுத்துச் சென்றனர். இந்த மயானத்துக்கு உடல்களை எடுத்துச் செல்வதில் நீண்ட காலமாக பிரச்சினை இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்தியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி திங்கட்கிழமை வெளியிட்டது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை குறிப்பிட்ட மயானத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் தங்கள் பல ஆண்டு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதையடுத்து மயானம் செல்ல உரிய சாலை வசதியும் வாய்க்காலை கடக்கும் வகையில் புதிய பாலம் கட்டும் பணிகளையும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் ஆணையிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பள்ளி கழிவறையை மாணவிகள் சுத்தம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திம்மச்சூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் உணவு இடைவேளையின் போது பள்ளி கழிவறையை மாணவிகளை கொண்டு சுத்தம் செய்ய வைப்பதாக புகார் எழுந்தது. சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி வெளியான நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கழிவறையை பூட்டிவிட்டு சென்றார். இதுகுறித்து அவரிடம் கேட்டதற்கு தங்களுக்கு தெரியாமல் மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்திருக்கலாம் என்று மழுப்பலாக பதிலளித்தார். வட்டார ஆரம்ப கல்வி அலுவலரிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மீது இதுபோன்று பலமுறை புகார்கள் எழுந்ததாகவும் கழிவறை சுத்தம் செய்வதற்கென்றே தனியாக பணியாட்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஊதிய உயர்வு கோரி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் போராட்டம் சட்டவிரோதமானது என சாம்சங் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தங்களது வேலை நிறுத்தத்தை கைவிட்டுவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சாம்சங் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்படும் சாம்சங் நிறுவனத்தின் நிர்வாகத்தை கண்டித்து அதன் தொழிலாளர்கள் கடந்த 2 வாரங்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணிக்கு திரும்பாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்தும் தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு சாம்சங் நிர்வாகம் அனுப்பியுள்ள நோட்டீஸில் தொழிலாளர்கள் தற்பொழுது மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்தம் சட்டவிரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாயமான மற்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு தொழிலாளர்களை நிர்வாகம் எதிர்பார்ப்பதாகவும்
அனைத்து பேச்சுவார்த்தைகளும் சட்டப்படியே நடைபெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து தொழிலாளர்களும் தங்களது வேலைநிறுத்தத்தை உடனடியாக கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 41 கார்களை திருடி விற்ற மெக்கானிக் கைது செய்யப்பட்டார். காட்பாடி காந்தி நகரைச் சேர்ந்த தேவ்குமார் என்பவர் படுகன்குட்டையில் கார் மெக்கானிக் ஷெட் நடத்தி வருகிறார். அவர் பகலில் மெக்கானிக் வேலை செய்வதும் இரவில் கார் திருட்டில் ஈடுபடுவதுமாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவரது மெக்கானிக் ஷெட்டை சோதனை செய்ததில் எவ்வித ஆவணங்களும் இன்றி சுமார் 41 கார்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 27 கார்களில் இருந்த உதிரி பாகங்களை தனித்தனியாக பிரித்து விற்பனை செய்தது விசாரணையில் அம்பலமானது. எஞ்சிய கார்களை முழுமையாக விற்பனை செய்ய முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தேவ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் நண்பர்களுடன் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டியதை ஒப்புக்கொண்டார். இதன் பின்னணியில் இருப்பவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக மக்கள் பேரணி நடத்தினர். பரந்தூரில் பசுமை வழி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் பேரணியாக வந்த காட்சிதான் இது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டாரத்தில் 20 கிராமங்களை உள்ளடக்கிய 5746 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதற்காக நிலம் எடுப்பதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் ஏகனாபுரம் கிராம மக்கள் காரை பகுதியில் உள்ள தனி வருவாய் அலுவலர் அலுவலகத்திற்கு பேரணியாக வந்து ஆட்சேபனை மனுக்களை அளித்தனர். இந்த திட்டத்துக்கு நாங்கள் நிலம் தரமாட்டோம், தொடர்ந்து போராடி கொண்ட எங்களுடைய அந்த போராட்ட நிலையில் மாற்றம் இல்லை என்ற அந்த நிலையில் இன்று ஒவ்வொரு பட்டாதாரியும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோட்டிபிகேஷனுக்கு ஆட்சேபனை தெரிவித்து இன்று இந்த விளக்க மனு அளித்திருக்கிறோம். ஏகனாபுரம் மக்கள் வருகையொட்டி தனி வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் 6 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சகோதரரான மு க அழகிரியின் மகனான துரை தயாநிதி உடல்நலக் குறைவால் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட அவர் 6 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்தார். தந்தை மு க அழகிரி மற்றும் குடும்பத்தினர் உடனிருந்து அவரை கவனித்து வந்தனர். இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நேரில் சென்று நலம் விசாரித்தார். இந்நிலையில் துரை தயாநிதி முழுமையாக குணமடைந்ததால் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். மு க அழகிரி, துரை தயாநிதி உள்ளிட்டோர் வேலூரிலிருந்து சென்னையில் உள்ள வீட்டிற்கு திரும்பினர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது தொடர்பாக அமைச்சர் டிஆர்பி ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் தனது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக GKM காலனியில் கட்டப்பட்டு வரும் சமூக நலக்கூடத்தின் கட்டுமானப் பணிகளை பார்வையிட்டார். அதன்பின் அதே பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மாநகராட்சி துவக்கப் பள்ளியை திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, குடிநீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தனது வெளிநாட்டு பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வெள்ளை அறிக்கையை எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். இது ஏமாத்துற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளை அறிக்கை தான் அர்த்தம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பிரதமர் மோடிதான் முதல் காரணம் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவின் பவள விழாவை ஒட்டி சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பாரிமுனையில் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் 1000 பேருக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பிரதமர் மீதான வெறுப்பு திமுகவின் வெற்றியை எளிதாக்கியதாக கூறினார். சென்னையிலயோ தமிழ்நாட்டிலேயோ ஒரு வெள்ளமோ புயலோ மழையோ வராத போது ஒரு முறை கூட எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் என்ன பண்ணாரு? தேர்தல் அறிவிச்சோன்னே 8 முறை வந்தாரு. மாசத்துக்கு 4 முறை வந்துட்டு போனாரு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு. அப்படியே என்ன பண்ணாரு? இங்க கன்னியாகுமரியில விவேகானந்தர் சிலையில
போய் தியானம் பண்றேன்னு சொல்லி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட அவ்வளவு சிறப்பா நடக்காது. அந்த அளவுக்கு விதவிதமா கேமரா ஆங்கிள்லாம் வச்சு அவர் படம் பிடிச்சாங்க. பலமான கூட்டணியை அரவணைத்து செல்வதுதான் வெற்றிக்கு முக்கிய காரணம் என முதலமைச்சர் கூறியதாக உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்று உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை பெருங்களத்தூரில் 2016ஆம் ஆண்டு தனியார் நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்குள் திட்ட அனுமதி கோரியபோது அப்போது அமைச்சராக இருந்த வைத்திலிங்கத்திற்கு 27 கோடியே 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தி முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், அவரது மகன்கள் பிரபு, சண்முக பிரபு உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் பிரபு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2011 முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 1058% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றை பராமரிப்பது குறித்து நெல்லை நீர்வள ஆதார அமைப்பின் தலைமை பொறியாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்காவிட்டால் மற்றொரு கூவமாக மாறிவிடும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தாமிரபரணியை முறையாக பராமரிக்க கோரி தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரைச் சேர்ந்த காமராசு என்பவர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் சுவாமிநாதன், புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் தவறினால் தாமிரபரணி ஆறு கூவம் போல மாறிவிடும் என்று கருத்து தெரிவித்தனர். தாமிரபரணி ஆற்றில் ஒரு சொட்டு கழிவுநீர் கூட கலக்கக்கூடாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் அவ்வாறு கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்தனர். தாமிரபரணியை பராமரிப்பது பற்றி நெல்லை நீர்வள ஆதார அமைப்பின் தலைமை பொறியாளர் வரும் 26ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறதா என ஆய்வு செய்து மனுதாரர் அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டு விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக பட்டாபிராமில் ரயில்வே கடவு பாதையில் அமைக்கப்பட்ட மேம்பாலம் இன்று திறக்கப்படுகிறது. ஆவடியில் இருந்து பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் பகுதிக்கு செல்லும் ரயில் பாதையால் சாலையில் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வந்தது. இதனால் கடந்த 2008ஆம் ஆண்டில் மேம்பாலம் அமைக்க 32 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் நிதி குறைவால் அப்போது கைவிடப்பட்டது. மீண்டும் 2018ஆம் ஆண்டில் 52 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது திறப்பு விழாவை காணவிருக்கிறது. இன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க உள்ளார். இதனால் மின் விளக்கு அலங்காரத்தில் மேம்பாலம் ஜொலிக்கிறது. தற்போதைக்கு மேம்பாலம் ஒருவழி பாதையை திறப்புக்கு தயாராக உள்ளது. ரயில்வே கடவு பாதை மூடப்பட்டால் தான் மறுபக்கம் உள்ள மேம்பால பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதால் இன்னும் 6 மாதங்களில் மேம்பால பணிகள் முழுமை பெற்றுவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 11 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ரொக்கம் மற்றும் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புடன் தமிழ்நாட்டில் தொடர்பில் சிலர் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இதையடுத்து சென்னை, தாம்பரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான 11 இடங்களில் என்ஐஏ அமைப்பினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ரொக்கம், டிஜிட்டல் ஆவணங்கள், இலக்கியம் சார்ந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக என்ஐஏ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மத்திய குற்றப்பிரிவு விசாரித்து வந்த இந்த வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டதாகவும் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட சோதனையில் மேலும் பல ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சமூக வலைதளங்கள் மூலம் ஆட்கள் சேர்ப்பது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவது போன்ற ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எதிரும் புதிருமாக பார்க்கப்பட்ட ஆளுநர் RN ரவி மற்றும் அமைச்சர் பொன்முடி சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஒன்றாக கலந்து கொண்டனர். சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான RN ரவி தலைமை விருந்தினராக பங்கேற்றார். அதேபோன்று பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி முன்னிலை வகித்தார். இருவரும் அருகருகே அமைக்கப்பட்டிருந்த இருக்கைகளில் அமர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அண்மை காலமாக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடர்ந்து பங்கேற்காமலேயே இருந்து வந்தார். ஆளுநர் மற்றும் ஆளும் திமுக அரசுக்கு இடையே பனிப்போர் நிலவுவதாகவும் அதுதான் நிகழ்ச்சிகளை அமைச்சர் புறக்கணித்ததற்கான காரணம் எனவும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டது.
இந்நிலையில் இருவரும் இணைந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. சென்னை பல்கலைக்கழக வரலாற்றில் துணைவேந்தர் இல்லாமல் முதன்முறையாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ்நாடு ஆளுநருமான RN ரவி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். 3 prizes and 2 medals. Alapati Bhavanasri. Thank you. துணைவேந்தரின் கையொப்பத்திற்கு பதிலாக உயர்கல்வித்துறை செயலாளரின் கையொப்பம் பதிவிடப்பட்டு மாணாக்கர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மொத்தம் 1,07,821 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. அவர்களில் 1031 மாணவர்களுக்கு ஆளுநர் பட்டங்களை நேரில் வழங்கினார். தமிழ்நாடு அரசு தற்போது சித்த வைத்தியத்தை ஊக்குவித்து வருவதாக ஆராய்ச்சி படிப்பில் பட்டம் பெற்ற 78 வயதான தங்கமணி தெரிவித்தார். 12 வருஷம் ஆராய்ச்சி என்ன ரிசல்ட் கிடைக்கிறது 10 வருஷம் ஆச்சு. 2015 தான் சப்மிட் பண்ணேன். 2024 தான் எனக்கு டிகிரி கிடைச்சு. இதுதான் உங்களோட முதல் பட்டமா? இல்ல ஆல் இந்தியா ரேடியோ பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னால PhD வாங்கியிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு சட்டப்பேரவை தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்டமாக கடந்த 18ஆம் தேதி 24 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் 2வது கட்டமாக 26 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. 3500 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்ட நிலையில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்நிலையில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே மக்கள் நீண்ட வரிசையில் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். ஸ்ரீநகர், குட்காம், கந்தர்பால் ஆகிய முக்கிய பகுதியில் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா, பாஜக மாநில தலைவர் ரவீந்தர் ரெய்னா, ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் தலைவர் தாரிக் ஹமீத் கர்ரா உட்பட 239 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தலை ஒட்டி 15,000த்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பதி லட்டு சர்ச்சை ஓயும் முன்பே மும்பையில் உள்ள விநாயகர் கோயிலில் லட்டில் எலிகள் கிடந்த வீடியோ வெளியாகியுள்ளது. மும்பையில் உள்ள விநாயகர் கோவில் லட்டு பிரசாதத்தில் சுண்டெலிகள் கிடந்ததாக வெளியாகியிருக்கக்கூடிய அதிர்ச்சி வீடியோ காட்சிகளே இவை. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் புகழ்பெற்ற சித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வழங்கப்படக்கூடிய லட்டு பிரசாத பாக்கெட்டுகளில் சுண்டெலிகள் கிடப்பது போல வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி சர்ச்சையாக வெடித்துள்ளது. நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சையே இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் மும்பையில் லட்டு பிரசாதத்தில் சுண்டெலிகள் கிடந்ததாக வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோ பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.